லங்ஸ் டிசெக்ஷன் பாத்தீங்கன்னா லங்ஸ் தனியா கட் பண்ணிட்டு மல்டிபிள் ஸ்லைசஸ் போட்டு எக்ஸாமின் பண்றதா ருட்டீன் மெத்தட். அது எனக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது. இந்த மெத்தட்ல இறப்பின் காரணம் தீக்காயம் என்று சந்தேகம் இருக்கும்போது சரி ஒண்ணு. அடுத்தது ஆஸ்பிரேஷன், வயிற்றிலிருந்து சாப்பாடு தன்மை பொருட்கள் நம்ம இறப்பதற்கு முன்னால் தலையில அடிபடும் போதோ இல்ல மயக்க நிலைக்கு போகும்போது ரீகஜெட்டட் ஆகி லங்ஸ்குள்ள போயிடும், ஆஸ்பிரேஷன் டெத்னு சொல்லுவோம். அதுலயும் ட்ரௌனிங், தண்ணியில விழுந்து செத்து போயிடுறாங்க. இந்த 3 கேஸ்லயும் நான் என்ன சொல்லுவேன்னா டிசெக்ஷன் ஃப்ரம் தி ஃப்ளோர் ஆஃப் டங் ஸ்டார்ட் பண்ணும். நாக்குக்கு அடியில இருந்து ஸ்டார்ட் பண்ணு, அங்கிருந்து ட்ரெக்கியாக்குள்ள போ, அங்கிருந்து பிராங்கோஸ்குள்ள போ, அங்கிருந்து பிராங்கோஸ்குள்ள போன்னு சொல்லுவோம். எதுக்குனாக்க இந்த ட்ராக்ல எங்க அதுவும் போடும்போது 5 க்ளோஸ் போட்டுக்காம ஒரு இடம் தானே ஒரு க்ளோஸ் கழட்டி போட்டு. ஏன்னா ட்ரௌனிங்ல நுரையே இல்லைன்னு வச்சுங்க, அங்கிருந்து செடி கொடி பாசி எல்லாம் உள்ள இருக்கும்ல. பாடி டீகம்போஸ் இருந்தா கூட சரி 3 நாள் ஆச்சு பாடி தண்ணில இருந்து கிடைக்கிறதுக்கு, பாடி டீகம்போஸ் ஆயிடுச்சு, அந்த தண்ணி எல்லாம் நுரை இருக்காது. ஆனா அந்த சாக்கடை இத்தனோண்டு சாக்கடை உள்ள இருந்துச்சுன்னா கூட அவன் ட்ரௌனிங்ல செத்தான்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கணுமா தைரியமா? அதே மாதிரி ஒரு சாப்பாடு பொருள், ஒரு சின்ன பருப்பு துளி உள்ளுக்குள்ள நெஞ்சுக்குள்ள இருந்துச்சு, அவன் சாப்பாடு உள்ள போய் செத்து போறான்னு கொடுக்க முடியுமா? பேர்ன்ஸ்ல இந்த இடம் எரியுது, புகை கிளம்புது, இந்த புகையை நான் சுவாசிச்சு தான் சாவறேன், அப்புறம் நெருப்படி தன்மையில் நான் சாவறேன். புகையை சுவாசிக்கும் போது இந்த புகை நெஞ்சுக்குள்ள போகும்ல, அந்த புகை கொஞ்சோண்டு உள்ள இருந்தா சொல்ல முடியாது பேர்ன்ஸ் தான் சொல்லி. இப்ப பாடியே எரிஞ்சு போடுது, கம்ப்ளீட்டா எரிஞ்சு எலும்பே எரிஞ்சிருச்சு. அப்ப அவன் உயிரோட அவன் செத்து எரிஞ்சானா இல்ல அவனை வேறு விதமான கொலை பண்ணிட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்துனாங்களா அப்படின்றத கூட நான் இதை வச்சு கண்டுபிடிச்சிருவோம்ல. அந்த புகை நெஞ்சில் இருந்துச்சுன்னா அப்ப அந்த கேசஸ்ல இந்த டிசெக்ஷன் மெத்தட் அடாப்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன்.